வீட்டிலே வத்தல் போட்டு இது மாதிரி முறுமுறுன்னு பொரிச்சு வச்சுருக்கோம்னா குழந்தைங்க நிறைய சாப்பிட்டா கூட இதுக்கு ஒன்றும் உடம்புக்கு கெடுதலே கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற அந்த கலர் பப்படம் அதுக்கப்புறம் அந்த அப்பளம் அதுக்கு இது எவ்வளோதோ பெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். 2 படி நான் அரிசி எடுத்திருக்கேன். 100 கிராம் செவ்வரிசினா பாயசம் வைக்கிற செவ்வரிசி இல்லை, இன்னொரு செவ்வரிசி. பாயசம் வைக்கிறது இல்லாமல் இன்னொரு செவ்வரிசின்னு கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. அரிசி நம்ம எப்போ ஊற வைக்கிறோமோ அப்போ செவ்வரிசியும் ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம், குறைச்சலாம் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கிறனா கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அது கிரைண்டரில் அரைச்சிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய், 2 படி அரிசிக்கு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து அதை அரிசியோடு போட்டு அரைச்சா சமயத்தில் 1 2 ஓடாமல் நான் புளியும் போது அடைச்சிக்கும். அதனால் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நேவாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன். திரும்பி மாவு காய்ச்சும் போது நம்ம வச்சு பார்த்துட்டு உப்பு பத்தெல்லாம் போட்டுக்கலாம். இது நம்ம நைட்டு மாவு அரைச்சி நான் நைட்டு வச்சுட்டு காலைல தான் மாவு காய்ச்சி புளிய போகிறேன். நைட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கட்டி பெருங்காயம் இருந்தாக்கா நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலைல மாவு கரை இது பண்ணும்போது அதை சேர்த்து அதை ஊற்றிக்கலாம். இந்த ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா மேலே, அது பெருங்காயம் ஊற வச்ச தண்ணி. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்து, நான் இந்த அளவுக்கு இருக்கா, இது மாவு தான் இந்த அளவுக்கு இருக்குது, ஆனால் தண்ணி இதை விட இன்னும் 2 மடங்கு கூட வைக்கணும். கூட வச்சுட்டு அந்த 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த மாவு வெந்து வரக்கும். அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சுட வச்சுக்கணும். பச்சை தண்ணியை மாவில் ஊற்றிடக்கூடாது. தனியாக ஒரு அடுப்பில் வச்சு வெந்நீர் வச்சு இந்த மாவில் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப அடி பிடிக்காது. நான் விறகடுப்பில் வச்சு தான் கிண்டியிருக்கேன். நீங்கள் கேஸ் அடுப்பில் ட்ரை பண்ணுறாலும் பண்ணலாம். 2 படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் 1 படி போட்டு ஃபஸ்ட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு 1/2 படி போடுறதுனாலும் போட்டு பாருங்கள். நான் 2 படியாக போட்டு 2 குண்டானில் காய்ச்சிறேன். 2 படியும் ஒரே குண்டானில் காய்ச்ச முடியாது. நம்ம சாதம் வேகிறதுக்கு ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி சாதம் வேகிறதுக்கு எந்த நேரம் டைம் எடுக்குமோ அந்தளவு நம்ம கூழும் காய்ச்சிடணும். ஏன்னா கூழ் நம்ம அதை விட கம்மியாக காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வத்தல் நல்லா இருக்காது, பொறுன்னு போகாது. அப்புறம் மாவு காய்ச்ச பற்றாமல் இண்டு போயிடும், நல்லா நீளமாக கம்பியாக வராது. இதுதான் அதோட சீக்ரெட். அதை மட்டும் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக வந்துடும். இப்போ இதில் நம்ம பெருங்காயத்தூள், உப்பு, ஜீரகம் இதான் சேர்த்துருக்கோம். மாவு காய்ச்சி நம்ம கெட்டி அந்த காய்ச்சிற பதத்துக்கு அதில் புளிவோம்ல, இது பண்ணி இறக்கி வச்சா அது நல்லா சூடாக இருக்குது. இது இறக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு நமக்கு பதமே போகும். இதை இறக்கி வச்சுட்டு நான் இன்னொரு இது இருக்கிறதுனால அதையும் கிளற போகிறேன். இதுக்கு நான் சாக்கு உரசாக்கு இருக்குல்ல, அதை 2ஆக கட் பண்ணி நீளமாக ஒரு 5 சாக்கு வச்சுருக்கேன். அதில் தான் நான் புளிஞ்சி போட போகிறேன். அதில் புளிஞ்சி போட்டாக்கா அந்த வத்தல் ஈஸியாக எடுத்துடலாம். சில பேர் அந்த கிளாத்துலேயும் போடலாம். கிளாத்தில் போட்டால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சாக்கில் போட்டிருக்கேன். ஓகேவா? சாக்கில் போட்டு இந்த நான் புளிகிறது ரொம்ப நேரம் எடுக்கலை. நான் நைட்டியோடு புளிகிறதுனால புளிகிறது ரொம்ப நேரம் எடுக்கலை. ஏன்னா ஷால் போட்டு புளிய முடியாது. புளிஞ்சி முடிச்சுட்டு அதோடு போயிட்டோம். வெயில் ஜாஸ்தி ஆகிட்டு கீழே போயிட்டோம். இது சாயங்காலமாக தான் வந்திருக்கோம். ஒரு 4 மணி போல் தான் மேலே பார்த்தோம். நெருக்கி எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. 1 2 மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு நம்ம ஒரு டைம் செஞ்சு பார்த்து அடியில் அடி பிடிச்சிருந்தேன். நம்ம எப்படி தான் மாவு கிளறினாலும் அடி பிடிக்க தான் செய்யும். அது அடி பிடிச்சப்போ காலையிலே சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடி பிடிச்சதை சாப்பிட்றதுக்காக ஒரு கேங்கு நிற்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அந்த அடி பிடிச்சது கொஞ்சத்தை எடுத்து நான் வச்சுருந்தேன். ஓகேவா? அது மேலே வரும்போது பப்பாளி பழம் நல்லா பெருசாக ஒரு 4 இது காய்ச்சிருந்துச்சு. அது 1 2 எலி இப்போ குருவிகள்லாம் சாப்பிட்ருச்சு. அது போக பாக்கி இருந்தது பறிச்சுட்டு வீட்டில் அந்த பையன் விளக்கு வச்சு பறித்து எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இது எங்கள் வீட்டில் மேலே இன்னொரு காமிக்கிறேன் பாருங்களேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது. மேலேருந்து பார்த்தா அந்த குளம் ரொம்ப அழகாக இருக்கும். குளம், அதுக்கு பின்னாடி கோயில். அது நான் இந்த வீடியோவில் நிறைய இதில் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அது இன்றைக்கி காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுக்கும்போது அது செம்மையாக இருக்கும். இது அந்த தெரியுதா கோயில்? அது கோயில், அந்த பின்னாடி குளம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தாலே அது தெரியும். இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். வீட்டுக்கு பின்னாடி குளம், குளத்துக்கு பக்கத்தில் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பூக்கிற பூ நிறைய இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் பறித்து, அவங்க அங்கேருந்து வருவாங்க, பறித்து எடுத்துகிட்டு போங்க. நான் அதுக்காக நிறைய செடி வளர்க்குறேன் எங்கள் வீட்டில்.
ஓகேவா. அதுக்கு மேலே பக்கத்தில் வந்துட்டு இந்த சைடு வாழை மரம், அப்புறமேட்டுக்கு எலுமிச்சை, இன்னொரு கொல்லை இருக்குது நான் காய்கறி போடுறது. இது வந்து வீட்டுக்கு பக்கத்தால் உள்ளது. வாழை மரம் நான் அடிக்கடி சாப்பாடு வீடியோலாம் போடும்போது இதில் என்ன இலையை அறுத்துக்குவேன். நான் வெளிலேருந்துலாம் எங்கேயும் இலை வாங்க மாட்டேன். அது மாதிரி செடி பூச்செடியெல்லாம் இந்த அரளிப்பூ, செம்பருத்தி, அப்புறம் வந்துட்டு இட்லி பூச்செடி எல்லாம் விதவிதமாக நிறைய செம்பருத்தியெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேவா. திரும்பி வந்தாச்சு. ஒரு 3 பப்பாளி நல்லா பழுத்த ஸ்டேஜில் இருக்குது, பறித்து எடுத்தாச்சு. அதோட கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு. நைட்டு வந்துட்டு ஒரு 7 மணி போல் அந்த இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் சொன்ன அந்த பதத்தோடு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி கம்பி கம்பியாக வரும். ஒன்று வந்து வேகாமல் இருக்குது, கொஞ்சம் காயாமல் இருக்குது. அந்த மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி காயாமல் இருக்குது. ரொம்ப கிடம்ப உளுந்த இடத்துல காயாமல் இருக்குது. அது மட்டும் நாளைக்கு ஒரு டைம் காய வச்சோன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சு. இதை நம்ம காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா மழை நேரத்துலேயும் சரி, மழை நேரத்துலலாம் வந்துட்டு மழையெல்லாம் பெய்யும்போது நிறைய கடையெல்லாம் இல்லாமல் இருக்கப்போ இதெல்லாம் நம்ம சாப்பாடு பொறிச்சு தொட்டுக்குவோம். எங்கள் கிராமத்தில் வந்து வழக்கம் தான் இது. கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா. இப்போ எல்லாம் காய வச்சு முடித்து டப்பில் ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சாச்சு. பாக்கி கொஞ்சம் டப்பில் எடுத்து வச்சுருக்கேன் என் வீட்டில் பொரிக்கிறதுக்காக. இந்த பொரிச்சு எடுத்தாலும் எங்கள் வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பொரிச்சிருக்கேன். செம்ம வாசனையாக இருக்குது. அதில் உள்ள அந்த பெருங்காய வாசனை, அப்புறம் சீரகம் வாசனை எல்லாமே சேர்த்து பொரிக்கும்போது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா. இதே மாதிரி பொரித்து கொடுத்தா பசங்க சாப்பிட்டா கூட ஒன்றும் இது கிடையாது, எதுவுமே பண்ணாது. கடையில் உள்ள அந்த இது சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது. சூப்பராக முறுமுறுன்னு வந்துருச்சா. இது ஒடிச்சு காமிக்கிற பாருங்களேன், நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு. இருங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. காசு மிச்சம் அப்பளம் வாங்குறத விட இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் நமக்கு நல்லது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய வீடியோ வத்தல் போடுறது, இந்த வடகம் போடுறது, அது மாதிரி வீடியோ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.